திமிரு இருக்கா கைய உனக்கு எத்த பொண்ணு பொண்ண புடிச்சு இருந்தா ஊரறிய ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலை பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைலை பார்த்தோம் சூப்பரான ஒரு லவ் சாங்காக எப்படி வந்து உங்கள் மெஜாரில் உங்களுக்கு பிடிச்ச மெஜா யூஸ் பண்ணி இந்த வீடியோ எப்படி நீங்கள் எப்படி ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக வந்து மேக் பண்ணுறதா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ சேனல் வந்து புதுசாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம்னா இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிள் நீங்கள் வந்து மேக் பண்ணி முடியும். ஃபஸ்ட்டு வந்து வெயிட் பண்ணுவோம். அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஆப் லிங்க் வந்து வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். உங்கள்கிட்ட வந்து ஆப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப்போட என்டர்பேஸ் பார்த்தா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணல, கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் வந்துச்சு நான் வந்து மேக் பண்ணிப்பேன். லிங்க் பார்த்தா கீழே வந்து வந்துருப்பேன். நீங்கள் வந்து புக் மார்க் வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் மார்க் ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா ஆடியோ லேயர் தந்திருப்பேன். ஆடியோ லேயர் மேலே ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் லேயர் வந்து தந்திருப்பேன். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே பார்த்தா லிரிக் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு டபுள் புக் மார்க் நான் செட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக டபுள் புக் மார்க்லேருந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். அதே மாதிரி நான் வந்து லிரிக்கில் கூட ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இதுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணணும். எல்லாமே நான் இதில் வீடியோ தான் சொல்ல போகிறேன். எஃபெக்ட்டில் எதுவும் நான் வந்து காப்பி பேஸ்ட் வந்து சொல்ல போகிறேன். எல்லாமே டீட்டெயிலாக இப்படி வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறது நான் வந்து கிளியராக சொல்கிறேன். நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் வந்து எடிட் பண்ண போகிறீங்க. எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் ஒரு எஃபெக்ட் வந்து தந்துட்டுருப்பேன். ஆல்ரெடி ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். நீங்கள் வந்து ப்ளஸ் ஆன்சர் ஆட் பண்ணிக்க மீடியா ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் எந்த இமேஜ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் வந்து எந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களோ அக்கறை அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணி ப்ளஸ் ஆன்சர் செலக்ட் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு சைடில் மேலே 3 டாட் இருக்காங்க கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்பேர் வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த ஏஆர்எஃப் வந்து கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் போயிடுங்க. போய்ட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. அதே உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இந்த தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனாங்க. கரெக்டாக கீழே பார்த்தா உங்களுக்கு பார்த்தா ஒரு 2 லிரிக் லேயர் இருக்கும். அந்த 2 லிரிக் லேயருக்கு கீழே வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துருங்க. கரெக்டாக இந்த 2 லிரிக் லேயருக்கு வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துருங்க. ஆல்ரெடி இருக்கிற இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு அதுக்கான எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி போட்டு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் நியூவாக ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிங்க. கரெக்டாக அந்த நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற இமேஜுக்கான எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ண போகிறீங்க. காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்போ நியூவாக ஆட் பண்ண இமேஜ் வந்து அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ண போகிறீங்க. பேஸ்ட் பண்ணிட்டோன்னே நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. இல்லை அந்த இமேஜ் வந்து ஐஎஃப் வந்து ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா அந்த ஒரு எல்னு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த ஏஆர்எஃப் பக்கத்தில் பார்த்தா ஒரு ப்ளஸ் சைன் போட்டு ஒரு டபுள் லேயர் மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மேலே வந்து நான் நியூ லிரிக் வந்து ஆட் பண்ணிப்பேன். அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சேம் அந்த ப்ளஸ் சைன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த கீழே பார்த்தா பேஸ்ட் அண்ட் ஸ்டைல் பார்த்தா சிம்பிளாக சின்னதாக ஒரு ஏர் ஆப்ஷன் மாதிரி ஒரு பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டுக்கு அந்த கலர் ஆப்ஷனையும் இந்த ஃபாண்ட் ஆப்ஷன் வந்து ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணுங்கள். அதே லாஸ்ட் டைம் பார்த்தா ஒரு டைம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஒயிட்டில் மாற்றிங்க. மற்றலாம் வந்து க்ரீன் கலர் மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து பேஸ்ட்ன்றது கிளிக் பண்ணி பார்த்தா அந்த லிரிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மேலே இப்போ நியூவாக ஆட் பண்ண லிரிக் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும். நெக்ஸ்ட் அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து போங்க. போய்ட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் செக் பண்ணிட்டு அந்த லேயர் வந்து லைட்டாக வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக இது மாதிரி கீழே வந்து எடுத்து வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் லேயர் இருக்கும். இந்த இமேஜ் லேயருக்கு நீங்கள் வந்து ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் வந்து காப்பி வேஸ்ட்டு தான் எப்படி ஆட் பண்ணுறது நான் சொல்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இமேஜ் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆகி செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு கரெக்டாக டைம் லைன் பார்த்தா 3:17 வச்சுட்டு இங்கே பார்த்தா சைடில் பார்த்தா கீ ஃபேம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி கீ ஃபேம் வந்து ஆட் ஆகும்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பேக்கில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு புக் மார்க்கில் அந்த புக் மார்க் போயிட்டு அங்கே ஒரு கீ ஃபேம் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணோடனே நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க கீ ஃபேம் வந்து லைட்டாக நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். சின்னதாக வந்து ஒரு லைட்டாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு வந்து லைட்டாக இப்படி வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி மூவ் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து வரும். இந்த கரெக்டாக இந்த எஃபெக்ட் வந்தோடனே நெக்ஸ்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு எல்லா இமேஜுக்குமே கரெக்டாக நீ மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. இங்கே ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃபேம் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் லைட்டாக மூவ் பண்ணிட்டு இங்கே ஒரு வந்து கீ ஃபேம் ஆட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ண கீ ஃபேமில் நீங்கள் லைட்டாக வேல்யூ வந்து இது மாதிரி வந்து லெஃப்ட் சைடில் வந்து லைட்டாக வந்து மூவ் பண்ணிட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து ஒரு மூவ் வந்து கிடைக்கும். இதே மாதிரி இருக்கிற எல்லா இமேஜுக்குமே நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து செட் பண்ணிங்க. கீ ஃபேம் ஆட் பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் வந்து எல்லா இமேஜுமே அந்த கீ ஃபேம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க.
கரெக்டாக நீங்கள் லாஸ்ட் வரை செட் பண்ணி முடித்தோடனே நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பேக் வந்துங்க பேக்குன்ற மாதிரி நீங்கள் மேலே வந்தீங்கன்னா கரெக்டாக கீழே பார்த்தா இந்த லேயர் ஒரு லேயர் மாதிரி இருக்கும். கரெக்டாக இந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணி இந்த இதில் இருக்கிற எஃபெக்ட் வந்து காப்பி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணி செட் பண்ணிங்களா ஒரு இமேஜ், அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்டில் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட்னு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு பார்த்தா வந்து இது மாதிரி வந்து ஒரு மூவ் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும். கரெக்டாக இந்த எஃபெக்ட் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிங்க. லாஸ்ட் வரையுமே நீங்கள் கீழே ஆட் பண்ணிடலாம் இமேஜுக்குமே இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. கரெக்டாக லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. கரெக்டாக நீங்கள் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடித்தோடனே இந்த எஃபெக்ட்டில் நீங்கள் வந்து எதனா வந்து சேஞ்ச் பண்ணுறது வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து ஓவராக இமேஜ் வந்து பிரைட்னஸாக இருக்குன்னா இப்போ இமேஜ் லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த ஆட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு பிரைட்னஸ் அண்ட் ஒப்பாசிட்டின்னு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்னு சர்ச் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த ஃப்ளவர் போட்டு ஒரு எஃபெக்ட் வரும். அது வந்து ஸ்டாண்டர்ட் ஷேடிங் ஆட் பண்ணிட்டு இந்த சைடில் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் பார்த்து ஒரு 3 டாட் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பிரைட்னஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். -9 வைக்கிறதுல இன்னும் வந்து பிரைட்னஸ் வந்து டவுன் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் வந்து இமேஜ் வந்து பிரைட்னஸ் இல்லைனா நீங்கள் பிரைட்னஸ் வந்து ஏற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ தான் இந்த இமேஜ் பார்த்தா லிரிக்கே தெரியல, ஓவராக பிரைட்னஸ் இருந்துச்சு. நான் வந்து பிரைட்னஸ் வந்து இப்போ வந்து நான் வந்து லோ பண்ணி லிரிக் வந்து கிளியராக தெரிகிற அளவுக்கு நான் வந்து பிரைட்னஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இதுக்கு வந்து இது வந்து ஆட் பண்ணணும், டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணணும். கரெக்டாக அதுக்கு மேலே பார்த்தா ஒரு லேயர் வந்து இருக்கும். அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா டெம்ப்ளேட் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு அதுக்கு நான் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஐஎஃப்என் வந்து ஆஃப் பண்ணுறப்ப வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணி இப்போ அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த ஏருக்கு பார்த்தா ஒரு லேயராக ப்ளஸ் சைன் போட்டு டபுள் லேயர் மாதிரி வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த லேயர் வந்து டிலீட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக இந்த புக் மார்க் போய்டுங்க. 2:16 போய்டுங்க. போய்ட்டு சேம் அந்த ப்ளஸ் சைன் ஸ்லைட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு புக் மார்க் போய்டுங்க. போய்ட்டு அந்த டெம்ப்ளேட் லேயர் கிளிக் பண்ணி இந்த டைம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. இப்போ வந்து அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த சேம் ப்ளஸ் சைன் பட்டில் ஒரு லேயரை காப்பி ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஏர் கிளிக் பண்ணிட்டு சேம் அந்த நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு 5:06 போய்ட்டு இந்த சிம்பிளாக ஏருக்கு ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு புக் மார்க்காக போய்ட்டு அந்த பேஸ்ட் லேயர் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த டெம்ப்ளேட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இதே மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சோடனே கரெக்டாக இப்போ அந்த டெம்ப்ளேட் கரெக்டாக எக்ஸ்ட்ராவும் இருக்கும். அந்த டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த டைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த செகண்டாக இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணால் கரெக்டாக அந்த புக் மார்க் உள்ளது வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ண எல்லா டெம்ப்ளேட்டுமே கரெக்டாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஃபுல்லாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி முடித்த உடனே நெக்ஸ்ட்டு கரெக்டாக அந்த டெம்ப்ளேட் லேயர் இருக்குல்ல, இந்த டெம்ப்ளேட் லேயரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா லைட்டான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கீழே வந்து பார்த்தா ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் வரும். அது கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பேக்கில் இருக்கிற இமேஜ் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதே மாதிரி இல்லை டெம்ப்ளேட்டுமே நீங்கள் வந்து பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போய்ட்டு லைட் அண்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் வந்து செலக்ட் பண்ணிங்க. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லேயராக நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு வந்து எல்லாமே பேக்கில் இருக்கிற இமேஜ் வந்து கரெக்டாக அந்த டெம்ப்ளேட்டுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லிரிக் வந்து சேஞ்ச் பண்ணலாம். எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லிரிக் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து டாப்பில் இருக்கிற லேயர் இருங்க. டெம்ப்ளேட் ஐஎஃப் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். லிரிக் எஃபெக்டாக சேஞ்ச் பண்ண சொல்லும். ஃபஸ்ட்டு மேலே பார்த்தா வந்து இங்கிலீஷில் இருக்க அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா பார்டர் அண்ட் ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த தேர்டாக ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த ஷேட் ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 11 வந்து வச்சுக்கோங்க. சைஸ் வந்து 11 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அந்த சேம் பேக் வந்துட்டு எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்டுங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு வைப்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். WIPEன்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு ஆப்ஷன் இருக்கும். வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து இது மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். கரெக்டாக அந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. அந்த வைப் பார்த்தா ஒரு 3 டாட் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த சைடு வந்து கட் ஆகுதுன்னு தெரியும். இப்போ தான் லெஃப்ட் சைடு வந்து கட் ஆகுது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து உங்கள் சாய்ஸாக நீங்கள் வந்து லெஃப்ட்லேருந்து ரெதிக்கு வந்து வர மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட்டில் பார்த்தா ரைட்லேருந்து தான் நான் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்து போகிற மாதிரி நான் வந்து எஃபெக்ட் செட் பண்ணியிருப்பேன். அதை நான் வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டார்ட் வேல்யூ வந்து இது மாதிரி வந்து ஒரு 39 வந்து வச்சுட்டோன்னே நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து கீழே பார்த்தா ஆங்கிள்னு ஒரு ஆப்ஷன். அந்த ஆங்கிள் வந்து இப்போ வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஆங்கிள் வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க.
வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணே வாங்க. இன்க்ரீஸ் பண்ணே வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வேல்யூவில் வந்து ஃபுல்லாக வந்து மறுபடியும் கரெக்டாக பார்த்தா அந்த வேல்யூ பார்த்தா 180 பார்த்தா அது வந்து ஃபுல்லாக இந்த சைடு வந்துடுது. நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த ஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இப்போ வந்து நீங்கள் வந்து அது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் வேல்யூவை. கரெக்டாக பார்த்தா நான் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்தா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு இந்த கீ ஃபேம் வந்து ஆட் பண்ணிங்க. ஸ்டார்ட்டில் வந்து ஒரு கீ ஃபேம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பாதிக்கு மேலே போய்டுங்க. பாதிக்கு மேலே போயிட்டு இப்போ அந்த வேல்யூ வந்து ஃபுல்லாக வந்து இமேஜ் வந்து மைனஸ் பண்ணுங்கள். அதே ஒரு கீ ஃபேம் வச்சு அது வந்து மைனஸ் ஆகும். இப்போ நான் வந்து மைனஸ் பண்ணுற பாருங்கள். கரெக்டாக 20 வந்து வச்சோடனே கரெக்டாக வந்து ஃபுல்லாக வந்து மைனஸ் ஆகிடுச்சு. இல்லை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் 0 வரையும் அதை வந்து எடுத்துன்னு போயிடுங்க. கரெக்டாக பார்த்தா உங்களுக்கு வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு எஃபர்ட் வந்து கிடைக்கும். கரெக்டாக இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு அந்த எஃபர்ட்டில் போய்ட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி அந்த எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் அந்த எஃபர்ட் வந்து எல்லா லிரிக் லேயருமே அந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஒரே லேயரில் எல்லா லேயருமே இந்த லிரிக்கை வந்து ஒய்ஃப் எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த லிரிக் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து எஃபர்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த தமிழில் லிரிக் லேயர் அந்த லிரிக் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. பார்டர் அண்ட் ஷேடாக போயிடுங்க. நெக்ஸ்ட் அந்த ஷேட் ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் எல்லா லேயருக்குமே இந்த சைஸ் பாருங்கள். கரெக்டாக ஃபஸ்ட்டில் மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற எல்லா லிரிக் லேயருக்குமே நீங்கள் வந்து ஷேட் ஆப்ஷன் வந்து எல்லோவில் மாற்றி நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு சேம் அந்த ப்ளஸ் ஐன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா ஒரு ஷேப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த லேயர் வந்து ரவுண்ட் ரேஜன் வந்து லாஸ்ட் வரை நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க. மேலே ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டாப்பில் பார்த்தா சர்ச் ஐகான் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பி பேக்ரவுண்ட் சர்ச் பண்ணுங்கள். COPY காப்பி பேக்ரவுண்ட் சர்ச் பண்ண ஒரு லேயர் வரும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் வந்து கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்ரவுண்ட் வந்து காப்பி ஆகிடும். காப்பி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து சேம் ஆட் எஃபெக்ட் போய்ட்டு மேலே நீங்கள் வந்து பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி அந்த பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து வேல்யூ வந்து லைட்டாக நீங்கள் வந்து பிரைட்னஸ் வந்து ஒரு -8 வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்து எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு இந்த சிம்பிள் அண்டு ஃப்ளைன் இருக்கும். கரெக்டாக பார்த்தாங்க கரெக்டாக வந்து சிம்பிள் லைன் ஸ்டார்ட் ஃப்ளைன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃப்ளை ஃபார்வர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு லைட்டாக பேக் வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த எஃபர்ட் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆகிட்ருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிச்சு. இப்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்த எஃபர்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து மேலே செட்டிங் போல் ஏர் ஆப்ஷன் பட்டனும் வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சு சேவ் டாட் கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ இப்போலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.